வணக்கம். ஜோதிடத்தில் இந்த 7ஆம் இடத்தை சுற்றியுள்ள கிரகங்கள். நேத்து வந்து ஒரு ரீல் போட்டிருந்தோம். அந்த லக்கணத்தை சுற்றியுள்ள கிரகம். லக்கணம்ங்கிறது ஜாதகரை குறிக்கும். அந்த சிந்தனை, மூளையை குறிக்கும். இந்த நேத்து ரீல் பார்க்காதவங்க கீழே ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுங்க. அது ப்ளே ஆகும். இப்போ இந்த இதில வந்து 7ஆம் இடம் அப்படிங்கிறது லக்கணத்துக்கு 7ஆம் இடம்னா, லக்கணம்னா ஜாதகர். 7ஆம் இடம்ங்கிறது ஆண் ஜாதகம் தான் மனைவியை குறிக்கும். பெண் ஜாதகமா இருந்தா கணவனை குறிக்கும். இப்போ மேக்ஸிமம் இங்க 7ஆம் இடம் 7க்கு முந்திய பாவமான 6ஆம் இடம், 7க்கு அடுத்த பாவமான லக்கணத்துக்கு 8ஆம் இடம். அப்போ 7க்கு இது 12ஆம் பாவமா வரும். 7க்கு 2ஆம் பாவம் வரும். இங்க வந்து பாவக்கோள்கள் இருக்கக்கூடாது. சனி, சூரியன், ராகு, கேது, செவ்வாய் இருந்தது அப்படின்னா ஆர்கியுமெண்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் வந்து பிடிவாத குணங்கள் இருக்கும். அப்போ அதுக்கு பரிகாரம்னா நம்ம முழு சுதந்திரம் ஃப்ரீடம் கொடுக்கணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஜாதகத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்து இதில் வந்து இந்த பாவக்கோள்கள்லாம் இப்படி இருக்குது அப்படின்னா ஆங்கில புத்தகங்களில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதாவது 7th ஹவுஸ் இஸ் ஹெம்டு பிட்வீன் மேலஃபிக்ஸ்னால் தீய கோள்கள், கெடுதல்கள். அல்லது 7th ஹவுஸ் இஸ் ஃப்ளாங்க்டு ஆன் போத் சைட்ஸ் பை ஈவில் கிரகாஸ்ன்னு போட்டு. உதாரணத்துக்கு மேஷ லக்னம் 7 சூரியன் நீச்சம். அப்போது அதுக்கு பிந்திய பாவமான சனி சூரியனை நோக்கி 7ஆம் பாவத்தை நோக்கி வர்றார். 7க்கு 2ஆம் இடமான 8ஆம் பாவத்தில் கேது ரிவர்ஸில் சூரியனை நோக்கி வர்றார். இப்படிலாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க. அதான் வாழ்க்கை. என்னதான் பொருத்தம் பார்த்தாலும் இப்போ குறள் 380 படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிய சான்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.